ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் 1956-57 மகாபெரிவா சில நாள் தங்கியிருந்தார். சாயந்தரத்தில் தினமும் பிரசங்கம் நடக்கும். பெரியவா பேச்சை கேட்குறதுக்கு கூட்டம் அலமோதும். அன்னைக்கு ராஜாஜி வந்திருந்தார். என்ன பேசுறதுன்னு மகாபெரிவா முடிவு பண்ணலை. பக்கத்தில் பேராசிரியர் சங்கர நாராயணன் நிற்கிறத பெரியவா பார்த்து அவர் பக்கத்தில் கூப்பிட்டா. அவர்கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதில் முதல் 2 வரியை சொன்னான். உனக்கு அடுத்த 2 வரி இருக்கே, அது தெரியுமான்னு கேட்டார். பெரியவா மன்னிக்கணும், எனக்கு தெரியல. இப்படி பெரியவா ஒரு ஸ்லோகத்தை பற்றி பேசினது மைக்கில் எல்லாருக்கும் கேட்டுடுத்து. கூட்டத்தில் ஒருத்தருக்கு அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருந்தது. அவர் மெதுவாக மேடைக்கு பக்கத்தில் வந்து பேராசிரியர் சங்கர நாராயணன் கிட்ட, சார், பெரியவா கேட்ட அந்த பாக்கி 2 அடி எனக்கு தெரியும், அது இதுதான் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதை பேராசிரியர் சந்தோஷமாக மேடையில் ஏறி பெரியவா கிட்ட, பெரியவா அந்த மீதி 2 வரி இதுதான் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டப்போ தெரியாதுன்னியே. ஆமாம் பெரியவா, கூட்டத்தில் யாரோ ஒருத்தருக்கு தெரியும்னு வந்து என்கிட்ட சொன்னதை தான் பெரியவா கிட்ட சொன்னேன். அவரை இங்கே அழைச்சிண்டு வா. நீ தான் அந்த 2 வரியை சொன்னதா? ஆமாம் பெரியவா. எங்கே படித்த? மெட்ராஸில் பிரசிடென்சி காலேஜில். நான் அதை கேட்கல, அந்த ஸ்லோகத்தை எங்கே படித்தேன்னு கேட்டேன். எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது சின்ன வயசில். எந்த ஊர் நீ? உங்கள் தாத்தா யார்? சுவாமிநாதன் விருத்தாந்தம்னு எல்லாத்தையும் சொன்னார். பெரியவாளோட சுவாமிநாதன் பேசின அத்தனையும் மைக் வழியாக சகல ஜனங்களும் கேட்டுட்டு இருந்தார். பெரியவா சொன்ன ஸ்லோகம் இதுதான். அர்த்தாதுரானாம் ந குருர் ந பந்து, க்ஷூதாதுரானாம் ந ருச்சிகி ந பக்வம், வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா, காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா. பணமே லட்சியம்னு தேடுறவனுக்கு குரு ஏது, பந்துக்கள் ஏது? பசி காதடைக்கிறவனுக்கு ருசியோ பக்குவமோ அவசியமா என்ன? படித்து முன்னேற முனைபவனுக்கு வசதியோ தூக்கமோ 2ஆம் பட்சம்தானே. காமாந்தகாரனுக்கு பயம் ஏது, வெக்கம் ஏது? இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொருள். அதுக்கப்புறம் பேசறிச்சே பெரியவா கேனோபனிஷத்துலேருந்து மேற்கோள்கள் காட்டினார். பார்வதி தேவி தேவர்களுக்கு பிரம்மத்தை எப்படி உபதேசித்தாருன்னு எல்லாம் விளக்கி சொல்லிட்டு, இப்போ பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை மேடைக்கிட்ட கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தோட முதல் 2 அடிகளை சொல்லி பாக்கி தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியும்னு சொன்னார். எங்கே தெரிஞ்சுட்டேன்னு கேட்டதுக்கு சின்ன வயசில் தாத்தா சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னார். எனக்கு அவள் குடும்பத்தை தெரியும். இதை நான் ஒரு பெரிய விஷயமா எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னா, இதெல்லாம் வீட்டில் பெரியவா கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ சொல்லித்தரமாட்டா. சேர்ந்து ஒன்றா வாழற குடும்ப வாழ்க்கையில் இது ஒரு பெரிய லாபம். தாத்தா பாட்டிகள் ஒரு பொக்கிஷம். நிறைய விஷயங்களை அவாக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க தாத்தா பாட்டியை விட வேறு சிறந்த குரு வேறு யாருமே இருக்க முடியாது. மனசில் நன்னா பதியும். அதுதான் பசுமரத்தாணிங்கிறது. அதனால் தாத்தா பாட்டிங்கிற பெரிய பொக்கிஷத்தை மதித்து மரியாதை கொடுக்கறதுக்கு பெத்தவா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.